ப்ரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாளே நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. இன்னைக்கு கூட அநேக வேளையில் நம்ம உலகத்தில் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அதாவது நியாயம் தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பற்றி தான் பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குடிகாரனை பார்க்குறோம். உடனே அவனை அவ்வளோதான், அவன்கிட்ட ஒரு நல்ல குணமும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒரு பொண்ணு 2 பசங்க கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு ரொம்ப மோசம், அவளை மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறது. இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா அதை பெருசா பேசி அவங்களுடைய வாழ்க்கையே நாசம் பண்ற மாதிரி பேசுறது. ஆமா, இந்த உலகத்துல இந்த மாதிரி காரியங்கள் தினமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. தினமும் இந்த மாதிரி காரியங்கள் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கைய பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்ற சில வார்த்தைகள், ஜட்ஜ்மெண்ட், அது நம்ம எதையோ ஒன்ன பார்த்துட்டு பேசுறது. நம்ம உலகத்துல சொல்லுவாங்க, நீ எதையும் பார்த்து பேசாத, தீர விசாரிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுடைய வாழ்க்கைய அசால்ட்டா ஜட்ஜ் பண்ணிட்டு போறோம். அவங்க அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம பாட்டுக்கு அதை ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு மற்றவங்க கிட்ட சொல்லி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையோ இல்லை அந்த பையனுடைய வாழ்க்கையோ நாசம் பண்றோம். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த நாள்ல கூட தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, நான் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறவர் கிடையாது, ஒருவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்று. ஆமாங்க, நிறைய வேளையில நம்ம யோசிப்போம், நான் இந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லையே, ஏன் என்னை பத்தி இந்த உலகம் இப்படி பேசுது, நான் இந்த மாதிரி காரியங்கள்ல ஒரு நாள் கூட ஈடுபட்டது இல்லையே, என்னை பத்தி ஏன் இப்படி தப்பா பேசுது அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கலாம். ஒரு தப்பே பண்ணல, ஆனா உங்க அம்மா 24 hours உங்களை திட்டிட்டு இருக்கலாம். இல்ல உன்னோட குடும்பத்துல எல்லாரும் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு கேட்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவர் அல்ல, ஒருவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அவனுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். சரி, இது நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, ஏசப்பாவுக்கே நடந்துச்சுங்க. ஏசப்பா ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போது இவன் பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு ஏசப்பாவை சொன்னாங்க. தேவாதி தேவனுடைய குமாரன் தேவனான இயேசு கிறிஸ்துவுக்கு நிலைமை பாருங்க. ஏசப்பா பார்த்து இவன் பிசாசு பிடிச்சவன், இவனுக்கு எங்க இவ்வளவு ஞானம் கிடைச்சது, அவ்வளவு மட்டமா பேசினாங்க. அதனால தாங்க அவர் எந்த அற்புதம் செஞ்சாலும் அவரை குற்றம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு தடவையும் அவரை வேதனைப்படுத்தி அவர் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். என்ன சொல்றது, ஒரு முடந்தே நடக்க பண்ணியிருப்பாரு, ஒரு குருடனை பார்வையடைய பண்ணியிருப்பாரு, ஒரு மரித்தவனை உயிர்த்தெழ பண்ணியிருப்பாரு. உடனே அதெல்லாம் தப்பு, அவன் பிசாசுகளின் தலைவன், பிசாசு தான் பிடிச்சிருக்கு. என்னைக்காவது பிசாசு நல்லது பண்ணியிருக்கா? அப்ப கூட யோசிக்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு அந்த ஊர் ஃபுல்லா பரப்பி அவர் எங்க ஊழியம் செஞ்சாலும் அங்க சண்டை போட்டு சச்சரவு பண்ணி அவரை ஒரு வேதனைப்படுத்தி கடைசியில அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. அதோட முடிஞ்சிடுச்சுன்னு இவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவாதி தேவன் அவரை 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி தன்னுடைய வலது பாரசத்துல சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய மேன்மை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னை எல்லாரும் குத்தம் சொல்றாங்களே, எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்களே, நான் செய்யாத தப்பெல்லாம் இப்படியெல்லாம் பேசுறாங்களே, என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சே, என் வாழ்க்கையில யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க ஒருவேளை வேதனைப்பட்டுட்டு இருக்கலாங்க. ஐயோ, நான் செய்யாத தப்புக்கு என் வேலை போச்சு, நான் செய்யாத தப்புக்கு என் புருஷன் என்னை தேவையில்லாம திட்டுறாரு, அப்படி உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். என்னவா இருக்கட்டும்ங்க, தேவன் சொல்றாரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்ன தேவன் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, நான் உங்க முகத்தை பார்க்கறது இல்ல, உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன், அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க எந்த கவலையோட இருந்தாலும் ஊர் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 சொல்லட்டும், நீ தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, நான் இந்த தப்பை செய்யல, ஆனா
ஆனா என்னை இப்படி பேசுறாங்க, கடைசி வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு காரியத்தை மாற்றமா செய்யுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுடைய நாவை கட்டி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எதுக்குமே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவர் நியாயாதிபதியா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாம விடுறதே இல்லை. அவர் உங்களை பார்க்கிறாருங்க. உங்க கஷ்டத்தை, உங்க வேதனையை, நீ செய்யாத தப்புக்கு நீ அனுபவிக்கிற பாடுகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். உனக்காக அவர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இரு, அவர்கிட்ட உட்காரு, உனக்காக அவர் யுத்தம் செய்வார். நீ படிச்சும் பாஸ் ஆகலாம், ஆனா உன் வீட்டுல சொல்றாங்க நீ எல்லாம் எதுக்குதான் இருக்க, ஒரு படிச்சு ஒரு அரியர் கிளியர் பண்ண முடியுதா? ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன். என்னோட வேலையில இப்படி இருக்கு, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக, பொய் சொல்றவங்க வாயெல்லாம் கட்டி உனக்காக யுத்தம் செய்வார். விசுவாசிங்க. இந்த நாள்ல தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் என்று விசுவாசிங்க. அவர் என்னை பார்க்கிற தேவன், என் இருதயத்தை பார்க்கிற தேவன், என்னுடைய நியாயத்தை அறிந்திருக்கிற தேவன் என்று நிம்மதியா சந்தோஷமா இருங்க. இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருங்க. ஓகே, ஸோ இந்த நாள்லையும் கூட அப்பா உங்களோடு கூட, தேவாதி தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வர வேண்டிய நீதியையும் நியாயத்தையும் செய்வார். அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு. அது ஏசப்பா உங்களை ரொம்பவே நேசிக்கிறாரு. சரியா? இன்னைக்கும் நான் சொல்றேன், ஏசப்பாவை ட்ரை பண்ணுங்க. கிறிஸ்டியனா மாறுறதுக்கு இல்ல, ஏசப்பாவை மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எப்பவுமே ஏசப்பா உங்க கூட இருந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் நியாயமும் நீதியும் செய்வாரு. எதை குறித்தும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. ஓகேவா? ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.